தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அதை பத்தினா தமிழக அரசு நீதித்துறையில காலியாக உள்ள 32 மாவட்ட நீதிபதி பதவிகளுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட்ல வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 11 பேஜஸ் இருக்கு. இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/1/2020 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ஆஃப் ஜூன் 2020 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. வைவா ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2020 வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா msc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. அதுலேயும் நீங்கள் போயிட்டு உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 32 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான சம்பள விகிதத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வந்து எந்தெந்த கேஸ்ட் கேட்டகரிக்கு எவ்வளோ ஜாப்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எஸ்சி, எஸ்டி, எஸ்சி அருந்ததியர் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 35 வயசு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 48 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி, அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்டஸ் அந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 35 வயசு, மேக்ஸிமம் வந்து 45 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் லா. இந்த டிகிரியை பார்த்தீங்கன்னா யூஜிசி அப்ரூவ் பண்ண இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ் பண்ண இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டியில் வந்து இந்த டிகிரி வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார் கவுன்சில் அல்லது ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு குறையாமல் வந்து அட்வொகேட் தொழிலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் லா டிகிரி வந்து 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் லா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டரில் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2009-10 வந்து கிராஜுவேஷனை முடிச்சவங்க, அதுக்கப்புறம் முடிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனை வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு இதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் முழுமையாக அதை பற்றி படித்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழில் காத்துட்ருக்கு. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சி அருந்ததியர், அதுக்கப்புறம் எஸ்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் டெஸ்டிடியூட் வீடியோஸ் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த வித ஃபீஸும் கிடையாது. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வந்து எக்ஸாம் ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் டைப்பில் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து வைவா ஹவர்ஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 hours ஈச் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே வந்து 100 மார்க்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஆன்சருக்கும் பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், எவ்வளோ மார்க்ஸ் எல்லாமே வந்து இந்த பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம் முடிஞ்சிருந்தா வைவா ஹவர்ஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சி அருந்ததியர் இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்களுக்கு 35 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. பிசி, பிசி முஸ்லீம், அதுக்கப்புறம் எம்பிசி, அதுக்கப்புறம் டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 40 மார்க் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 45 மார்க் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் வைவா ஹவர்ஸ் டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி வந்து கூடிய விரைவில் வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் பதிவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க், அதுக்கப்புறம்
இன்ஸ்ட்ரக்ஷனோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி முழுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை வந்து பதிவு செய்யுங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா டிகிரியை முடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.